ஹலோ வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் அதானி போர்ட்ஸ், டிவிஸ் லேப்ஸ், சன்ஃபார்மா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்என்டி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஈச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸுக்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ அதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து 379 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும் முகமாக தான் இருந்துச்சு 2 ஜனவரி அன்னைக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா அதானி போர்ட்ஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, அதானி போர்ட்ஸோட கார்கோ ஹேண்ட்லிங் வால்யூம் வந்து 42% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது டிசம்பரில். ஸோ இதனால் அதானி போர்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம்னா ஒரு 114 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபுல்லாமே நல்லா ரேலி ஆச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மா ஜெயன்ஸ், அதாவது ஃபார்மாலே பெரிய கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 மெடிசின்ஸுக்கு வந்து 2024 ரேட்ஸை ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் ஹைக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்மா ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து 2024 நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆச்சுது. டிவிஸ் லேப்ஸும் வந்தோன்னா அதனால் நல்லா ரேலி ஆச்சுது. இப்போ அது வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. அப்புறம் சன்ஃபார்மாவை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சன்ஃபார்மா வந்து லிப்ரா மெர்ஜர் லிமிடெட் அப்படிங்கிற இஸ்ரேல் கம்பெனியில் 100% ஷேர்ஸுமே வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் ஆல்ரெடி வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் ரேலி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் அடிஷ்னலாக தெரிஞ்சதும் சன்ஃபார்மா கூட கொஞ்சம் நல்லா ரேலி ஆயிடுச்சு. அப்புறம் எல்என்டியை பார்த்தோம்னா 87 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்என்டி ரீசெண்டாக நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து சவுதி அரேபியாவில் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யுஏஇ, குவைத்து இதுலேயும் ஒரு லார்ஜ் ஆர்டரை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கான கான்ட்ராக்டில் ஒரு பார்ட் டைம் வந்து இவங்க 1040 crore வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பாசிட்டிவ் நியூஸஸ்னால எல்என்டி நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுத்துட்ருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்கன்னா லாஸ்ட் செஷன்லேயே நான் சொன்ன மாதிரி டிசம்பரோட ஆட்டோ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் எக்ஸ்போர்ட்டு அப்புறம் டிராக்டர் சேலெல்லாம் டவுன் ஆகிருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா விழுந்திருக்குது. அப்புறம் ஐச்சர் மோட்டாரை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டிசம்பரோட 2 வீலர் சேல்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 130 கோடிக்கு வந்து டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸஸ் வந்து இவங்க பல்வேறு இடத்துலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் நல்லா விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம்னா அவங்க ஒரு 1602 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள் செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஸை பார்த்தோம் அப்படின்னா 1959 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க முறையாக செல் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஃபியூச்சர் வந்து 134 பாயிண்ட்டும், ஃபெப்ரவரி ஃபியூச்சர் 126 பாயிண்ட்ஸும், மார்ச் ஃபியூச்சர் வந்து 139 பாயிண்ட்ஸும் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஸ்பாட் வந்து 76 பாயிண்ட் தான் விழுந்துருந்துச்சு. ஆனால் ஃபியூச்சர் வந்து அதோட ரொம்ப அதிகமாகவே விழுந்திருக்குது. ஏறக்குறைய டபுள் கிட்டவே விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் மேபி ஒரு கரெக்ஷனை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது தான் இது லைட்டாக இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 25 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. S&P 500 27 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 245 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் தான் பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸ்லேயே நல்லாவே விழுந்தது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக விழுந்துச்சு. இது ட்ரேடிங் வேறு யூஎஸில். ஸோ அந்த வருஷத்தோட ட்ரேடிங்கில் நல்லாவே டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான காரணம் வந்து ஆப்பிளோட ஸ்டாக்கை வந்து அனலிஸ்ட்லாம் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து டெக் ஸ்டாக்குக்கு எல்லாமே கொஞ்சம் பாதித்து எல்லாமே கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்லாவில் பார்த்திங்கன்னா அவங்களோட Q4 டெலிவரிஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கொடுத்ததுனால டெஸ்லா வந்து கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 727 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. எத்தீரியம் 5.7ம் 5.7 வந்து ரேலியாக இருக்குது. வினன்ஸ் வந்து 2.51 வந்து விழுந்திருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிப்டோவில் பார்த்திங்க அப்படின்னா இடிஎஃபோட அப்ரூவல் கிடைக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க.
ஸோ அதுவும் ஏறக்குறைய கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹைப்னால பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $1 பெர் பேரல் வந்து விழுந்து 76.04 இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா க்ரூடோட டிமாண்ட் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. அப்புறம் இன்னொரு நியூஸை பார்த்தோம் அப்படின்னா விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து பெட்ரோல் க்ரூட் ஆயிலுக்கு இங்கே இந்தியாவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஆயில் ரிலேட்டட் கம்பெனியை கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கரன்சிஸ் பார்த்தோம்னா யூஎஸ்டி, யூரோ, பிரிட்டனோட பவுண்ட் எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து பெரிய சேஞ்சஸாக எதுவும் மேக் பண்ணல. யூஎஸ்டி வந்து பெரிய சேஞ்சஸை மேக் பண்ணல. பட்டு யூரோ வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. இந்தியன் ருப்பி யூரோக்கு எகென்ஸ்டாகவும் பிரிட்டனோட பவுண்டுக்கு எகென்ஸ்டாகவும் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடோ பார்த்திங்கன்னா 2067 இருக்குது. 5.45 வந்து விழுந்திருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதையும் மேக் பண்ணல. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.